அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் அதன் 11ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிக்க நான் கேட்போம். அப்போஸ்தலர் 1:11. கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பதாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். இந்த கூட்டத்தின் கடைசி நாள் ராத்திரி வேளையில ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான மகிமையான அற்புதமான இரண்டாவது வருகையை குறித்த தெளிவான திட்டமான வார்த்தைகளை உங்களோடு கூட பேசி ஒரு தெய்வ பக்தி ஆண்டவருக்காக எப்போதுமே உங்களை ஆயத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி நிற்கிற ஒரு அனுபவத்தில் நடத்தி செல்லும்படி இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாக ஆண்டவர் உங்களோடு கூட சொல்லுவாராக. வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தைகளும் உண்மை. நடந்ததை சொல்லுவது சரித்திர புஸ்தகம், நடந்து கொண்டிருப்பதை சொல்லுவது செய்தித்தாள், நடக்க போவதை சொல்லுவது பரிசுத்த வேதாகமம். கரங்களை தட்டிய இந்த வேதாகமத்திற்காக நன்றி சொல்லுவோமே. ஹல்லேலூயா. உலகத்தில் நடந்த சம்பவத்தை பற்றி எழுதப்பட்ட புஸ்தகம் ஹிஸ்டாரிக்கல் புக். இது ஒரு சரித்திர புஸ்தகமாக காண்பிக்கிறது. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற சம்பவத்தை உலகத்தில் சுட்டி காண்பிக்கிற ஒரு புஸ்தகம் செய்தி புஸ்தகம், அது செய்தித்தாள். ஆனால் நடக்க வேண்டியவர்களை, நடந்து கொண்டிருப்பவர்களை, நடக்க போவதை சொல்லுகிற ஒரே ஒரு புஸ்தகம், அதுதான் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஆவியானவர் மூலம் நம்முடைய கையில கொடுத்த இந்த வேத புஸ்தகம். இந்த வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதெல்லாம் தீர்க்க தரிசனங்கள். இந்த வேத புஸ்தகம் முழுவதும் வாசித்து பார்த்தால் it says about our past, our life, our future. இந்த வேத புஸ்தகம் மூன்று நிலைகளை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. வேதத்தில் எந்த ஒரு புஸ்தகத்தை திறந்து நாம் வாசித்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்ததை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பதை சுட்டி காண்பிக்கிறது. மூன்றாவது, நடக்க போவதை இந்த வேதம் சுட்டி காண்பிக்கிறது. ஆகவே மூன்று கால நிலைகளுக்கு சாதகமாக பிரயோஜனமான ஒரே ஒரு புஸ்தகம் இந்த வேத புஸ்தகம். ஹல்லேலூயா. இந்த வேத புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிய தீர்க்க தரிசனங்கள் ஏராளம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 6000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே மனிதன் பாவம் செய்த போதுதானே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறப்பார் என்றும் ஸ்திரீயின் வித்து என்றும் அந்த இயேசுவை பற்றி தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட அத்தனை சம்பவங்களும் இந்த உலகத்தில் நடந்துவிட்டது. சுருக்கமாய் சொல்ல போனால் வேதத்தை முழுவதும் வாசித்து பார்த்தால் ஒவ்வொரு ஆகமம் இயேசுவை மாத்திரம் பேசிக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. வேகமாய் நான் சொல்லுகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தால் ஆதியாகமம் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஸ்திரீயின் வித்து என்று சொல்கிறது. யாத்திரையாகமத்தின் புஸ்தகத்தை வாசித்து பார்த்தால் யாத்திரையாகமத்தில் இயேசு கிறிஸ்து பஸ்கா ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராகமத்தை வாசித்து பார்த்தால் இந்த இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னாகமத்தை வாசித்து பார்த்தால் என்னாகமத்திலே இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பமாய் எழுதப்பட்டிருக்கிறது. உபாகமத்தின் புஸ்தகத்தை வாசித்து பார்த்தால் உபாகமத்தில் இயேசுவர் தீர்க்கதரிசி என்று சுட்டி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. யோசுவாவின் புஸ்தகத்தை வாசித்து பார்த்தால் யோசுவாவிலே இயேசு படை தலைவர் என்று சுட்டி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் நமது நியாய பிரமாணிகர் என்று சொல்லலாம். ரூத்தின் புஸ்தகத்தில் உறவின் முறையான இரட்சகர் என்று சொல்லலாம். 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் அந்த இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கை உள்ள தீர்க்கதரிசி என்று சுட்டி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேலில் இயேசு கிறிஸ்துவை பற்றி தாவீதின் வித்து
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நெகேமியாவில் இயேசு திரும்ப கட்டுகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுவின் புஸ்தகத்தில் நமது மீட்பர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகத்தில் நமது மேய்ப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் நித்திய நியாயாதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி புஸ்தகத்தில் அவர் நியாயாதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் நமது மணவாளன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயாவின் புஸ்தகத்தில் சமாதானத்தின் பிரபு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியாவின் புஸ்தகத்தில் நீதியின் கிணறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புலம்பும் தீர்க்கதரிசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேலில் 4 முகங்களை உடைய மனுஷன் என்று இயேசுவை சுட்டி காண்பிக்கிறது. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கும் போது அக்கினி சூளையின் நடுவே உலாவும் 4வது புருஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ஓசியாவிலே நம்பிக்கை உள்ள புருஷன் என்றும், யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே பரிசுத்த ஆவியை அருளுகிறவர் என்றும், உபதியாவிலே ரட்சிக்க வல்லவர் என்றும், யோனாவிலே உயிர்த்தெழுந்த ஊழியன் என்றும், மீகாவிலே மீறுதலை மன்னிக்கிறவர் என்றும், ஆபகுக்கிலே வாசிக்கும் போது மக்களுக்காக போராடுகிறவர் என்றும், அந்த ஆபகுக்கிலே வாசிக்கும் போது தேவனுடைய சுவிசேஷகம் என்றும், மல்கியாவிலே நீதியின் சூரியன் என்று இயேசு கிறிஸ்துவை பற்றி முழு வேதாகமும் ஒவ்வொரு ஆகமத்திலும் இயேசு 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 என்று சுட்டி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி அந்த இயேசுவுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவோமே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆகமங்களிலும் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் இந்த உலகத்தில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்ட வார்த்தை அரபா செழிக்கும், வனாந்தரம் செழிக்கும், வனாந்தரம் புஷ்பத்தை போல் செழிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை வனாந்தரம் செழிக்கும் என்கிற வார்த்தை அரபா செழிக்கும் என்று அர்த்தமாயிருக்கிறது. அந்த மூல பாஷையில் வாசித்த மனிதன் அரபா செழிக்குமா என்று, அரபா என்றால் தண்ணீரே இல்லாத ஒரு வனாந்திரம், தண்ணீரை கண்டுபிடிக்க முடியாத ஒரு பெரிய வனாந்திரம் தான் அரபா. வேதத்தை நம்பாத ஒரு மனிதன் அரபா செழிக்கும் என்று பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இதை நான் நம்புகிறேன். அரபா என்கிற வனாந்திரம் எத்தனையோ 1000 ஏக்கர் நிறைந்த வனாந்திரத்தை இவன் போய் சொற்ப காசுக்கு விலைக்கு வாங்கினான். விலைக்கு வாங்கி அந்த இடத்தில் போர் போட ஆரம்பித்தான். அந்த தேசத்திலே கண்டிராத தண்ணீர்கள் அவன் கண்டு கொண்டான். அவன் ஒரு முடிவு பண்ணினான், இந்த அரபா வனாந்திரத்திலே ஏராளமான தண்ணீரை நான் கண்டு கொண்டபடினால் ரோஜா செடிகளை நட்டு அந்த செடிகளை வளர்த்து அதன் பூக்களை பறித்து நான் விற்க வேண்டும் என்று முடிவுக்கு வந்தானாம். அந்த அரபா என்கிற வனாந்திரத்திலே ரோஜா கம்புகளை வாங்கி அதை நட்டு தண்ணீர் பாய்த்து அதை செழிக்க பண்ணினான். வளர்ந்தது, வளர்ந்தோங்கினது, காலம் வந்தது, பூக்க ஆரம்பித்தது. ஒரு நாளைக்கு மாத்திரம் அந்த அரபா வனாந்திரத்தில் இருந்து $3000 ரூபாய் மதிக்கத்தக்க ஒரே மணி நேரத்தில் பூக்களை அவன் பறித்து விற்று பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தான். அவன் வேத புஸ்தகத்தை நம்பாதவன் அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை மாத்திரம் பார்த்த உடனே அதன்படி செய்து அவன் வெற்றி கண்டபடினால் வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு சொன்னானாம், இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் வாழ்க்கையில் சம்பவிக்கிற நடக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகள் என்று அறிக்கையிட்டு இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறான். கரங்களை தட்டி இந்த ராஜாவுக்கு நன்றி சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. வேதத்தில் எழுதப்பட்ட அத்தனை வார்த்தைகள் உண்மை. இது ஒரு சாதாரணமான புஸ்தகம் அல்ல. வேதத்தில் தீர்வை பற்றி சொல்லப்பட்டது நிறைவேறிற்று. வேதத்தில் தீர்க்க தரிசனத்தை பற்றி சொன்னது நிறைவேறிற்று. வேதத்தில் கடைசி காலங்களில் சம்பவிக்க வேண்டியவைகளை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறிவிட்டது. இது பொய் அல்ல. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து 33.5 வருடம் வாழ்ந்து மனிதனுக்காக ஒரு முன்மாதிரியான பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து காண்பித்து பிதாவின் சித்தத்தை, நீதியை இந்த உலகத்தில் நிறைவேற்றிவிட்டு கல்வாரி சிலுவையிலே மனுக்குலத்தின் பாவத்திற்காக, உன்னுடைய அக்கிரமத்திற்காக, உன்னுடைய அநியாயத்திற்காக தம்முடைய ஜீவனை அந்த சிலுவையிலே கொடுத்து அந்த சரீரம், அந்த
சிலுவை விட்டு இறக்கி கல்லறையிலே கொண்டு வைத்தார்கள். 3ஆம் நாள் அவர் தாம் சொன்னபடியே உயிரோடு எழும்பி தாம் உயிரோடு இருக்கிறவராக தம்மை சுட்டி காண்பித்தார், தம்மை எல்லாருக்கும் காண்பித்தார். நாள் வந்தது. இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு பரமேறி போகிற நாள் வந்தது. சீஷர்கள் நடுவிலே நின்று கொண்டிருக்கிறார். எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இயேசுநாதர் இருக்கும் வரைக்கும் சீஷருக்கு பட்டினி கிடையாது. இயேசுநாதர் இருக்கும் வரைக்கும் சாப்பாடு ஏதோ ஒரு விதத்தில் வந்துவிடும். ஒன்றுமில்லை என்றால் ஒரு தூண்டியலை போட்டு மீனை பிடித்தாகிலும் வாயை பிளந்து உள்ளே இருக்கிற பணத்தை எடுத்தாகிலும் அவர்களை போஷித்து விடுவார். ஒன்றுமில்லை என்றாகிலும் இருக்கிறதை ஆசீர்வதித்து விட்டால் இவர்களுக்கு அற்புதம் தான் மீதி. கூட நிறைய கொடுத்து அனுப்புகிற இந்த தெய்வம் இவர் வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட போகிறார். அவர் எழுந்தறி போகும்போது தூதர்கள் இவர்களை பார்த்து, கலிலேயராக மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? எப்படி உங்கள் நடுவே உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் இந்த பூமிக்கு வரப்போகிறார். முதலாவது வருகை தம்முடைய மகிமையை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்முடைய மகிமையை பரலோகத்திலே உறிந்து வைத்துவிட்டு ஒரு சாதாரணமான மனிதனாய் இந்த பூமிக்கு வந்தார். இனி வரப்போகிற வருகை அவர் சாதாரணமான வருகை அல்ல. வேதம் சொல்கிறது, அந்த நாளை சகிப்பவன் யார்? பராக்கிரமசாலி கூட தன் மார்பில் அடித்துக்கொண்டு அலறி ஓடுகிற நாள் தான் அந்த நாள். அது மப்பம் மந்தாரமான நாள், அது மகா பயங்கரமான நாள். அந்த நாளை சகிப்பவன் யார்? என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இயேசுவின் பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு ஒரு சாதாரணமான மனிதனாய் தன்னுடைய மகிமை உறிந்து பரலோகத்தில் வைத்துவிட்டு இந்த பூமிக்கு வந்தார். தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். உனக்கு ஒரு புதிய மார்க்கத்தை ஏற்படுத்தினார். உனக்கு ஒரு புதிய வழியை ஏற்படுத்தி விட்டார். ஆனால் இனி வரப்போகிற அந்த வருகை அது சாதாரணமானதல்ல. மகிமை பொருந்தினவராய் இந்த பூமியில வெளிப்பட போகிறார். எத்தனை பேர் அவருடைய வருகை வரவேற்க ஆயத்தமா இருக்கிறீங்க? கையை தட்டி காண்பிக்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்கள் வரவேற்க ஆயத்தமா? வருகையில் போக ஆயத்தமா? இன்று இரவு வேத புஸ்தகத்தின் வசனத்தில் இருந்து அவருடைய வருகைக்கான அடையாளங்களை சரித்திர சம்பவத்தோடு ஒப்பிட்டு இந்த வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். சுகமளிக்கும் வார்த்தைகள், வாக்குத்தத்த வார்த்தைகள் தேவைதான். ஆனால் இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் எனக்கு போதித்த வார்த்தை, நீயும் ஆயத்தப்படு, உன்னை சார்ந்தவளை ஆயத்தப்படுத்த என்கிற அந்த பாரத்தோடு ஆண்டவருடைய வருகைக்காக உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் கூட சரிப்படுத்திக் கொள்ள, சீர்படுத்திக் கொள்ள கர்த்தருக்குள் மறுபடியும் உங்களை அர்ப்பணித்து, ஆமென் ஆண்டவரே வேகம் வாரும் என்கிற ஒரு ஜெப நிலையில் உங்களை கொண்டு வரும்படிக்கு இந்த வார்த்தைகள் உங்களோடு கூட பேசுவதாக. இது ஒரு நீண்ட பிரசங்கமாக இருந்தாலும் நான் மின்னல் வேகத்திலே வேகமாக வருகைக்கான அடையாளங்களையும், இயேசு ஏன் வர வேண்டும், அவருடைய வருகையின் போது என்ன சம்பவிக்கிறது, இந்த பூமிக்கு அவர் ஏன் வருகிறார், அவர் வரும்போது இந்த உலகத்தில் என்ன சம்பவிக்கும் என்றும், அது மாத்திரமல்ல, மூன்றாவது குறிப்பாக அவருடைய வருகைக்கு பிற்பாடு நமக்கு சம்பவிக்க போகிற சில முக்கிய சம்பவங்களை, தேவையான சில முக்கியமான குறிப்புகளை மாத்திரம் நான் மின்னல் வேகத்தில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். வாசிக்கலாம். வேதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். இயேசு கிறிஸ்து வருகிறார். ஆனால் அவருடைய வருகை உண்மைதான், அவர் சொன்னதெல்லாம் நடக்கிறதா, இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறதா என்பதை வசனத்தையும் சொல்லி இவர்கள் நடந்து கொண்டிருக்கிற சரித்திர சம்பவத்தோடு கூட ஒப்பிட்டு இந்த வார்த்தைகளை உங்களுக்கு கொடுக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் அதன் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று சொன்னார்கள். நல்ல கவனிக்க வேண்டும். அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவோடு கூட உட்கார்ந்திருந்த சீஷர்களுடைய இதயத்தில் இருந்த ஒரு வாஞ்சை, ஒரு எதிர்பார்ப்பு, இந்த உலகத்தின் முடிவு எப்படி நடக்கும்,
இன்றைக்கு விஞ்ஞானிகள் இதை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். டிவி பார்க்கிறவர்களுக்கு தெரியும் உலகத்தின் முடிவும் அதன் அதிசயங்களும் என்று இன்றைக்கு அநேக கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து இந்த உலகம் எப்படி முடியும், எப்படி இந்த பூமியில் அக்கினி பற்றி எரிந்து வெந்துருகி போகும், இந்த பூமி எதனால் அழிய போகிறது என்பதை விஞ்ஞானிகள் இரவும் பகலும் கண்டுபிடித்து நீங்க அனிமேஷன்ஸ் மூலமாக அதை உருவக படவெடுத்து இப்படியெல்லாம் அழியலாம், ஜலம் கொந்தளித்து பூமி அழிக்கலாம், ஒருவேளை பூமியில மகா கொடூரமான அதிர்வுகள் வந்து இந்த பூமியில் இருக்கிற அத்தனை பேரும் பூமியில புதையுண்டு போகலாம், அல்லது வானத்திலிருந்து ஏதோ ஒரு அக்கினி கல் இந்த பூமியில விழுந்து ஜனங்களை எரித்து போடலாம் என்று இதெல்லாம் நடப்பதற்கு ஆரம்பித்து விட்டது. ஒரு மகா பெரிய அழிவு வேகமாய் சம்பவிக்கும் என்று இன்னைக்கு விஞ்ஞானிகள் அவர்களுடைய கண்டுபிடிப்பெல்லாம் பூமி எப்படி அழியும், பூமி எப்படி அழியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பூமியில மனுஷன் கரண்ட கண்டுபிடித்தான், பெட்ரோலை கண்டுபிடித்தான், டீசலை கண்டுபிடித்தான், இப்படி ஒவ்வொரு வாகனங்களை கண்டுபிடிக்கிறான். இந்த கண்டுபிடிப்பு இருந்துச்சு. இப்ப சயின்டிஸ்டுடைய ஆராய்ச்சி எல்லாம் பூமி எப்பொழுது அழியும். எனக்கு தெரிந்து இந்த வேத புஸ்தகம் சுட்டி காண்பிக்கிறபடி கிறிஸ்துவுக்கு பின் இயேசு பிறந்த பின் 2000 ஆண்டுகளுக்குள் எத்தனையோ கண்டுபிடிப்புகள் இந்த உலகத்தில் பெருகி இருந்தாலும் இப்ப எல்லாருடைய கண்டுபிடிப்பெல்லாம், எல்லாருடைய ஆராய்ச்சி எல்லாம் உலகம் எப்படி அழியும். இங்கே உட்கார்ந்து இருக்கிற சிலரை பார்த்தா எப்படி அழிஞ்சா எங்களுக்கு என்ன? கொஞ்சம் கவனிங்க. இந்த உலகம் ஒரு அழிவை தேடி போய் கொண்டிருக்கிறது. இந்த உலகம் ஒரு மகாபெரிய உபத்திரவத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது. இதைத்தான் இயேசு கிறிஸ்துவிடம் சீஷர்கள் கேட்டார்கள், ஆண்டவரே நீர் வருவீரானால் உம்முடைய வருகைக்கான அடையாளம் என்ன? இந்த உலகம் அழியுமானால் அதற்கு என்னென்ன சம்பவித்தால் நாங்கள் நினைத்துக் கொள்ளலாம் சீக்கிரம் ஒரு அழிவு வரப்போகிறது என்பதை நாங்கள் எப்படி கண்டு கொள்ள முடியும் என்று கேட்டபோது சில குறிப்புகளை இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கிறார். நம்பர் 1, அதே மத்தேயு 24 அதிகாரம் 6, 7, 8 வாசிக்கலாம் வேகமாக. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்கும், முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும், பஞ்சங்களும் போதும். முதலாவது விரோதங்கள் உண்டாகும், விரோதங்கள் பெருகும். விரோதங்கள், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம். இன்றைக்கு தேசத்துல சமாதானம் இல்ல, தேசத்துல நிம்மதி இல்ல, குரூப்பிசம், ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனம். ஒத்து போகிற மனப்பான்மை பூமியில் இல்லை. விரோதம், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், விரோதம், சபைக்கு விரோதமாய் சபை, விரோதம், போதகருக்கு விரோதமாய் போதகர், விரோதம், கட்சிக்கு விரோதமாய் கட்சி, விரோதம், தலைவனுக்கு விரோதமாய் இன்னொரு தலைவன், விரோதம், ஒரு குரூப்புக்கு விரோதமாய் இன்னொரு குரூப். விரோதங்கள் எழும்பும். எங்கேயும் சமாதானம் இல்லை, தேசத்தில் நிம்மதி இல்லை. வெளியே போகிறதுக்கே பயம். எப்ப என்ன நடக்கிறதே தெரியாது. எங்க கொலை, எங்கே வேதனை, எங்கே குண்டு வீச்சு, எங்கே தீக்கு இரையாக்குற அனுபவங்கள், எப்போ பஸ் கொளுத்துறாங்க, எப்போ கட்டடம் தீப்பிடித்து எரிகிறது தெரியாது. காரணம் விரோதங்கள். விரோதங்கள் பெருகிவிட்டது, விரோதங்கள் பெருகிவிட்டது. தேசத்துக்கு விரோதமாய் தேசம். ஒவ்வொரு தேசங்களும் அண்டை நாடுகளுக்கு தெரியாமல் அவர்கள் ஆயுதங்களை, தேசத்தை அழிக்க வேண்டிய ஆயுதங்களை ரகசியமாய் வாங்கி ரகசியமாய் பரிசோதனை செய்து ஆயத்தப்படுத்திக் கொள்கிறார்கள். தங்களுக்குள் ஒரு மெச்சிக்கொள்கிற எண்ணம் என்னவென்றால், அந்த நாட்டை விட பலம் மிகுந்த ஆயுதம் என்னிடத்தில் இருக்கிறது, அவன் எழுப்பினால் நான் அவனை அழித்து விடுவதற்கு என்னிடத்தில் ஆயுதம் இருக்கிறது. விரோதம். ராஜ்யங்களுக்கு விரோதமாய் ராஜ்யம், ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனம்,
குடும்பத்துக்கு விரோதமாய் குடும்பம், எத்தனை குடும்பங்களுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிறது. காரணம், இயேசுவின் வருகை அது சீக்கிரமாய் இருக்க போகிறது. அந்த வருகை நெருங்கி கொண்டிருக்கிறபடினால் அவர் சொன்ன அந்த சம்பவம் எல்லாம் இன்றைக்கு பூமியில நடந்து கொண்டே இருக்கிறது. 2 லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் அதன் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், கொடூரமான பூமி அதிர்ச்சி தேசத்தில் சம்பவிக்கும். வாசிக்கலாம் வேகமாய். லூக்கா 21:11. பல இடங்களில் மகா பெரிய பூமி அதிர்ச்சி, பஞ்சம், போதும் பூமி அதிர்ச்சி. 1913ஆம் ஆண்டு ஜப்பான் தேசத்தில் ஏற்பட்ட கொடூரமான பூமி அதிர்ச்சியினால் ஒரே பூமி அதிர்ச்சியிலே 13,000 பேர் மரித்திருக்கிறார்கள். 1935ஆம் ஆண்டு பாகிஸ்தானில் ஏற்பட்ட மகா கொடூரமான பூமி அதிர்ச்சியினால் 15,000 பேர் ஒரே நாளில் மரித்திருக்கிறார்கள். 1924ஆம் ஆண்டு மறுபடியும் ஜப்பானை மிக மிக கொடூரமாய் குலுக்கிய ஒரு கொடூரமான பூகம்பத்தினால் 99,000 பேர் மரித்திருக்கிறார்கள். 1962ஆம் ஆண்டு ஈரானில் ஏற்பட்ட மகா கொடூரமான அந்த பூமி அதிர்ச்சியினாலே 66,000 பேர் மாண்டு போனார்களாம். இந்தியாவை ஆராய்ச்சி செய்த ஆராய்ச்சியாளர்கள் இந்தியாவிலே 1993ஆம் ஆண்டு மீண்டும் இந்தியாவிலே ஒரு பூகம்பம் வருமா என்று ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த போது அவர்கள் 1993ஆம் ஆண்டு புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பூமியை ஆராய்ந்து கொண்டிருந்தவர்கள் கண்டுபிடித்த ஒரு கண்டுபிடிப்பு, இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை நடந்த பூமி அதிர்ச்சியை விட 500 மடங்கு அதிகமான ஒரு கொடூரமான சம்பவம் இந்தியாவில் சம்பவிக்கும் என்று பல ஆண்டுகளுக்கு முன்பதாக எச்சரிப்பை அடைத்திருக்கிறார்கள். குஜராத் மாநிலத்தில் ஏற்பட்ட கொடூரமான பூமி அதிர்ச்சியிலே ஆயிரக்கணக்கானோர் மாண்டு போனார்கள். தேவ பிள்ளைகளே, குஜராத்தில் நடந்த ஒரு மகா கொடூரமான அந்த பூமி அதிர்ச்சியிலே நடந்த சம்பவம், சுமார் 6 மாடி கட்டிடமான உயரமான கட்டிடத்தில் 6வது மாடியிலே சுமார் ஒரு 60-70 பேர் உட்கார்ந்து கர்த்தரை அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போது அந்த பூமி அதிர்ச்சி அந்த மாநிலத்தில் வந்திருக்கிறது. அநேக கட்டிடங்கள் இடிந்து நொறுங்கினது, அநேக கட்டிடங்கள் பூமிக்கு அடியிலே போனது. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? இவர்கள் ஆராதித்துக் கொண்டிருந்த கட்டிடம் அந்த 6 மாடி மேலே இருந்து அப்படி அசைந்து ஒவ்வொரு மாடியாக பூமிக்குள்ளே வேகமாய் புதைந்து கீழே போயிட்டு இருந்துச்சான். மேலே இருந்த 6வது மாடியில இருந்த அந்த தேவ பிள்ளைகள் கர்த்தரை பாடி ஆராதனை செய்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கும் போது அந்த பூமி அதிர்ச்சி வந்து பூமிக்குள்ளே போக அவர்கள் சொன்னார்களா, ஆண்டவரே, நாங்கள் மாண்டு போனாலும் இப்போது நாங்கள் மரித்தாலோ எங்கள் ஜீவன் பரலோகத்திலே வந்து சேர போகிறது. ஆண்டவரே, எங்களை ஆயத்தப்படுத்தும் என்று அவர்கள் அப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அந்த 6வது மாடி பூமியின் நிலப்பரப்பின் மட்டத்தில் வந்தபோது அப்படியே நின்றதான். ட்ரெயின்ல இருந்து பஸ்ல இருந்து கீழே இறங்குவது போல அந்த 60 பேரும் அந்த ஆராதனை ஸ்தலத்திலிருந்து வெளியே இறங்கி ஆண்டவருக்கு நன்றி சொன்னார்களாம். கரங்களை தட்டி ராஜாவுக்கு நன்றி சொல்ல மாட்டீங்களா? எவ்வளவு கொடுமை, எவ்வளவு வேதனை! பூமியை உலுக்கி கொண்டிருக்கும் மகா கொடூரமான பூமி அதிர்ச்சி. இன்றைக்கு நீங்கள் டெலிவிஷனை பார்த்தால், பேப்பரை படித்தால் நிலநடுக்கம் என்கிற ஒரு தலைப்பும் நிலநடுக்கத்தில் உண்டான சேதம் என்கிற செய்தியும் இல்லாத நாள் பத்திரிகைகள் இல்லை. தினமும் பூமி அதிர்ச்சி. இயேசு சொன்ன வார்த்தை இந்த உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது ஐயா. இயேசு சொன்ன அடையாளங்கள் கொடூரமாய் சம்பவித்துக் கொண்டே இருக்கிறது ஐயா.